சங்கர் படம் நம்பி வந்தோம். ஆனால் ரொம்ப ஏமாத்திட்டார் இந்த தடையும். இந்தியன் 2 மாதிரியே. நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்த படம் ஜென்டில்மேனு, இந்தியனு, அதெல்லாம் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்வன்லாம் இன்றைக்கும் அந்த படத்தை டிவியில் பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் இந்த படம் ரொம்ப ஏமாத்திட்டாரு. நல்ல தமிழ் ஹீரோஸ் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. பிடிச்சதுன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அஞ்சலி வர சீன்ஸ் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் பைக்கு, காரு, இதெல்லாம் லாரியில தான் பார்த்துருப்பீங்க ஆந்திராவில். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நிறைய ஹெலிகாப்டர் சீன்ஸ் நிறைய இருக்கும். எதுக்குன்னே தெரியல அந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்க. பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஹெலிகாப்டரில் காமிக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி இல்லைங்க. மனசுல எதுவுமே நிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல அதோட. ஆனால் ரொம்ப சொல்ற மாதிரி இல்லை. அவர் அசிஸ்டன்ட் எல்லாமே நீங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் இவர் எப்படின்னு என்ன சொல்றானே தெரியல. பிரம்மாண்டங்கிற பேர்ல ஹெலிகாப்டர் தான் நிறைய காமிச்சிருக்காரு. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. நம்பி வந்தா ஏமாந்துருவாங்க. நாங்களும் சங்கர் காமெடி தான் படத்துக்கு வந்தோம். அவரே சொல்லிட்டார் பியூர் ஆந்திரா படம். பட் இருந்தாலும் சங்கர் காமெடி வந்தோம். நான் ரொம்ப ஏமாந்து தான் போறோம். ஆந்திரா படம் மாதிரி கூட இல்லை. ஆந்திரா படம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் நிறைய ஹெலிகாப்டர்லாம் காமிக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல அதெல்லாம் காமிக்கிறாங்கன்னே தெரியல. ஸ்டோரிலாம் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நீங்க எது அடுத்து என்ன நம்மளே சொல்லிடலாம். அதான் அது மாதிரி தான் இருக்கு. இது ஏன் அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த படத்துக்கு. நல்லா இருக்கு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா சொல்லலாம். அதே போல காமெடிக்கு நம்ம ஜெயராம் சொல்லலாம். ஒரு நேச்சுரலான காமெடிஸ் இருக்கு. ஒரு கமர்ஷியல் படம் தான், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்டிங் எல்லாமே சூப்பர் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் ஆவரேஜாக இருக்கு. ஆனால் மேக்கிங் விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சங்கர் சார் படம்னு பார்த்தா பிரம்மாண்டத்துக்கு சங்கர் சார் படம்னு சொல்லலாம். அந்த மெசேஜ் அந்த அளவுக்கு வெயிட்டாக இல்லை. நம்ம பழகி போயிடுச்சு பார்த்து ஆவரேஜ் ஓகே. ஆனால் போர் அடிக்காமல் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. எஸ்ஜே சூர்யா பிச்சு உதறி இருக்காரு. அவர் தான் எனக்கு அவர் பையனா ஒருத்தர் வராரு. அவர் தான் இன்டர்வல் பேக் சூப்பராக தான் இருக்கு. கிளைமேக்ஸை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான். ஹீரோ வில்லன் கிளாஷ், ஒரு ஃபைட்டு, அவ்வளோதான். பார்க்கலாம்ண்ணா. போர்லாம் அடிக்கல. ஓகேவா. இந்தியன் 2 நல்ல படம் தான். கொஞ்சம் ஏதோ சொதப்பிடுச்சு. நல்ல படம் தான் அதுவும். நல்லா தான் ப்ரோ இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு ப்ரோ. பாருங்க ப்ரோ. ஆவரேஜா தான் ப்ரோ இருக்கு. பார்க்கலாம். ஆனா ஓகே தான் ப்ரோ. நல்ல ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேமரா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாட்டுலாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அதுல புரியுற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. ரொம்ப ரொமான்ஸாலாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. எண்ட் ஆஃப் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ரோல் நல்லா இருக்கு. செகண்ட் ரோல் கொஞ்சம் ஆவரேஜா தான் ப்ரோ இருக்கு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அதுல நல்லா தான் ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்க்குற மாதிரி இல்லைண்ணா. ஏன்னா அது அரசியல் பற்றி எல்லாம் இருக்குதுண்ணா. அதனாலண்ணா ராம் சரண் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குதுண்ணா. 5 பாட்டுக்கு 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க. பாட்டெல்லாம் ரெண்டு பாட்டுல எல்லாம் இருக்குதுண்ணா. சங்கர் டைரக்ஷன்ல என்ன சொதாப்பல்னா ஃபுல்லாக ஸ்லோ மோஷனாக போகுதுண்ணா. கொஞ்சம் லைட்டாக போரிங்காக போகுது. அதனாலண்ணா படம் ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. ஓகேயா இருக்குண்ணா. இன்டர்வல் பிளாக்ல பயங்கரமாக இருக்குதுண்ணா. கிளைமேக்ஸ் மொக்கையாக இருக்குதுண்ணா. ஒரு வேஸ்ட்டாக இருக்குதுண்ணா.